நர்சரி கார்டன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று ஒரு வீடியோஸில் வந்து வாட்டர் லில்லியோட என்னென்ன கலெக்ஷன் சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். பட் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட லோட்டஸில் என்னென்ன பிளான்ட் இருக்குது, எப்படி க்ரோ ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்மளோட டீலன் நல்லா வளர்ந்து எப்படி இருக்காங்க பாருங்கள். இவங்க எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அவ்வளோ போன டைம்லாம் எக்கச்சக்கமான பட் கொடுத்தாங்க, சூப்பரான ஒரு வெரைட்டிஸ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சிங்கிள் பெட்டலில் பிங்க் ஸ்பார்க்கு ரொம்ப சூப்பராக பட் எடுத்திருக்காங்க. சீட் பாட்டோடு இருக்காங்க. கொஞ்சம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ட்ரிப்ஸ் இருக்கும் போல் இருக்குதா, ஃபுல்லாக ப்ராப்ளமாக இருக்குது. இது எல்லாமே இப்போ கொஞ்சம் மருந்து அடித்து கொடுக்கணும். அதை பற்றி நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது நான் அப்டேட் பண்ணுறேன். இலையெல்லாம் ஒதுக்கி பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் ஒரு 2 டேஸாக இந்த பக்கம் நான் வரல, அதுக்குள்ளேயே அதிகமாக இருக்குது. லைட்டாக இருந்தது தான் நான் பார்த்தேன். பட் இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆனதை நான் பார்க்கவே இல்லை. பட் நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். பாருங்கள் இவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக கார்டனையும் முடிச்சு விட்ருவோம். நம்மளோட கோல்டன் சன்செட் மறுபடியும் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து லிஞ்சன் சோயன், இவங்களும் இப்போ வளர ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இவங்க வந்து EOS ஒரு பவுல் லோட்டஸ் தான். இவங்களும் நல்லா வளர்ந்து பட் வச்சிட்ருக்காங்க. இவங்களும் ஒரு பெனியூட்னு சொல்லக்கூடிய ஒரு பவுல் லோட்டஸ் தான். இவங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வளர்ந்துட்டுருக்காங்க. பட் இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், ட்ரிப்ஸ் அங்கே தெரியுதுங்களா, இது எல்லாமே அந்த ஒரு அந்த மாவு பூச்சி மாதிரியே ஒரு பூச்சி தான் இதுவுமே. இது ஃபுல்லாக கார்டனே முடிச்சு விட்ருவோம். பட் நான் இந்த டைம் ரொம்ப கேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதை நான் செக் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல் இருக்குது. அது கொஞ்சம் கிளியர் பண்ணி எடுக்கணும். அதை பற்றி நான் செப்பரேட்டான ஒரு வீடியோஸ் வந்து நான் போடுறேன். அடுத்தது நம்மளோட ஹரிதா திரும்பவும் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அமெரிக்கா மலையா ப்ளூமிங் மிஷின் சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் தான். நல்லா வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளூம்ஸ் ஆகிட்டே இருக்காங்க. இலையே இல்லைனாலும் நாங்கள் மொட்டுக்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்காங்க. இவங்க நம்மளோட AW7 ரெட் அப்படிங்கிற நான் ரீபார்ட் பண்ணி வச்சு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பட் இருக்குது, அங்கே ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்குது. பாருங்கள் இங்கேயும் ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரபாவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ திரும்ப செகண்ட் க்ரோத் ஸ்டார்ட் ஆகி நான் ரீபார்ட் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன். பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நம்மளோட ஒயிட் பியூனி, இதுவும் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. பாருங்கள் இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்ஸ் வந்து கண்டினியூவாக ப்ளூம் எடுத்துகிட்டே இருக்குது. பாருங்கள் எத்தனை பட்ஸ் எடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. இது நம்மளோட S1, இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக திரும்பவும் வளர ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான கல்யாணியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா இப்போது செகண்ட் க்ரோத் வந்து நல்லா வளர ஆரம்பித்து நல்லா பூத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பூத்து முடித்து காய் தொடங்கிருச்சு, அதில் சீட் பாட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதை உடச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி சீடு இருந்தால் விட்டு வைக்கலாம். பட் இதுலேருந்து நமக்கு ஒரு சீட் 2 சீட்னா அக்யூரேட்டாக நமக்கு இந்த சீட்லேருந்து நமக்கு இந்த வெரைட்டிஸே கிடைக்கணும் இல்லை, நமக்கு ஒரு புது வெரைட்டிஸ் கூட கிடைக்கலாம். ஆனால் 2 இயர்ஸ் ஆகும் நம்ம இதுலேருந்து நம்ம சீட்லேருந்து எடுத்து க்ரோ பண்ணோம் அப்படின்னா. இவங்க வந்து புச்சா ஒரு மொட்டு பாருங்கள் கீழே உடஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் சுற்றியுமே இவங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பட் எடுத்திருக்காங்க. நல்லா ஒரு ஹைட் வந்து ஃப்ளவர்ஸ் வாங்கக்கூடியது தான். இவங்க வந்து நம்மளோட பிங்க் ஜூபிட்டர். இது கொஞ்சம் இன்னும் ப்ரூனிங்லாம் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் பாசிலாம் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி எடுத்து முன்னே இதெல்லாம் லோட்டஸில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்போ வந்து லோட்டஸ் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் இருக்கேன். இவங்க நம்மளோடைய பீச் லேடி பாருங்கள். பீச் லேடி வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, எப்படி பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஹைட்டாக வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வர்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஹைட் வந்து நமக்கு ப்ளூம்ஸ் ஆவாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டிஸ். இதை நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். இதில் வந்து லீவ்ஸ் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்கணும். இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இதெல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோஸ் டாட் ஒரு மைக்ரோ பவுல் லோட்டஸ் தான்.
இதில் எக்கச்சக்கமான பட்டு இருந்தது. பட் ஒரு நாள் மழையில் வந்து அந்த பட்டு எல்லாமே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. நானும் கொஞ்சம் கவனிக்கல, பிஸியாக இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த பட்டுக்கு அப்புறம் நமக்கு திரும்பவும் க்ரோத் ஒயிட்டாக வந்து நமக்கு வந்து ஃப்ளவர் எடுத்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட எல்லோ பியூனி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மொட்டு வந்துருந்துச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ கொஞ்சம் டல்லாகிட்டு திரும்பவும் க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ரெட் ஜோபா. இந்த டைம் என்னன்னு தெரில, இதில் வந்து ப்ளூம்ஸ் எதுவுமே வரல. இதுலேயும் கொஞ்சம் நல்ல ப்ராப்ளம் இருக்குது, எல்லாம் மருந்து தான் அடிச்சு விடணும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பிங்க் மேரிகோல்டு பாருங்கள், அதுவும் நல்லா க்ரோத் ஆகி ஃப்ளவர் ஆகிட்டு தான் இருக்கு. அடுத்தது நம்மளோட ஃபேவரட்டான பவுல் லோட்டஸான அமரி பியூனி. இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வளர்ந்து பட்டு ஃபஸ்ட்டு மொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நம்மளோட தமோ கண்டிஷன்ஸ் வந்து நான் இப்போ தான் வாங்கி வச்சேன். பட்டு இதெல்லாம் கொஞ்சம் மண்ணில் கொஞ்சம் இஷ்யூ ஆனதுனால கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது. ஓகே, இது ரெக்கவர் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா இதில் இருக்கிற இந்த அசோலா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம புது அசோலா போட்டு விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி கொடுக்கணும். தண்ணி வந்து ஒரு லிட்டர் தண்ணியை நம்ம வெளியே எடுத்துகிட்டு திரும்ப நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு இது ரெக்கவர் ஆகி திரும்ப நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து எந்த ஒரு நம்ம கொஞ்சம் லோட்டஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு போன மாதிரி தெரிஞ்சாலும் ஈஸியாக ரெக்கவர் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இந்த மெத்தட் வந்து நம்ம ரெகுலராகவே வந்து வாட்ச் பண்ணணும். அந்த போக போக திரும்ப எடுத்துகிட்டு, ஏன்னா அந்த மண்ணில் வந்து ரொம்ப அந்த ஓவர் ஃபெர்டிலைசரோ இல்லை மண்ணில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலோ, நமக்கு இந்த தண்ணியில் இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி பிளான்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். அதை வந்து நம்ம அப்படி தான் ரெக்கவர் பண்ணி எடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் ஆப்பிள். இப்போ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சூப்பரான ஒரு வெரைட்டிஸ், டியூபரே ஃபார்ம் ஆகாத நல்லா ப்ளூம் ஆகும். பார்க்கலாம், நான் இப்போ தான் வந்து வச்சுருக்கேன். வச்சு ஒரு 1 மந்த் இருக்கும். நல்லா 1 மந்தில் நல்லா வளர்ந்து ரன்னர் தான் நான் வாங்கினேன், டியூபர்ஸ் கிடையாது. இந்த ரன்னராக தான் அவ்வளோ கிடச்சிச்சு. ரன்னர் தான் பாட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், நல்லா பட் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது என்னோடய ஃபேவரட்டான கர்ணாவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக மொட்டை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. உள்ளுக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நம்மளோட கர்ணா. இதெல்லாம் பூத்து முடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம இந்த ப்ரூனிங் பண்ணி விட்டுருணும். அந்த மொட்டு இருக்கிறத விட்டுட்டு இந்த சன்லைட் கிடைக்கிற மாதிரி. இந்த இன்னொன்று என்னென்னா, இந்த மொட்டோடு இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. மொட்டு இல்லாத லீஃபில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி கொடுக்கணும். இவங்க வந்து கெமிலியா. பட் இதை நான் பார்க்கணும். இது கொஞ்சம் டியூபர்ஸ் வந்து ஒரு 4 டியூபர்ஸ் ஒட்டுக்காக வந்து டேக் இதாகிடுச்சு. நான் ஃப்ளவர் பார்த்துட்டு இதை நான் அப்டேட் பண்ணணும், இல்லை நேம் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணணும். இவங்க வந்து மிராக்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா மொட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மொட்டு பாருங்கள். இதுவும் சேம், நான் அந்த ப்ராப்ளத்தில் இருந்த ஒரு பிளான்ட்டு தான் நான் ரெக்கவர் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் தான் இருக்குது, ஆனால் மொட்டு எடுத்துருச்சு. இதுக்கு மேலே நான் இதை வந்து கொஞ்சம் தண்ணி ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் இதை நான் வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கணும். இது என்னோடய ஃபேவரட்டான மயூரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் 2 டப்பில் போட்டு வச்சுருப்பேன். 2 ரன்னர் வந்து, ஏன்னா இது டியூபர்ஸையும் நமக்கு கிடைக்காதில்ல, அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் 2 டப்பில் இந்த டைம் போட்டு வச்சுருக்கேன். குட்டி டியூபர்ஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் போட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பட் எடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டப்லையும் நமக்கு மயூரி நல்லா பட்ஸ் எடுத்திருக்காங்க. சூப்பராக வந்து பார்த்தோம் அப்படின்னா பட் எடுத்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே இதில் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இதுக்கு மேலே ப்ளூம்ஸ் கண்டினியூவாக ஒரு 1 இயருக்கு கிட்டத்தட்ட நம்ம பார்க்கலாம். இவங்க என்ன வெரைட்டிஸ்னு எனக்கு தெரியலைங்க. பட் நான் ஒரு வெரைட்டிஸ்ன்னு நினச்சி வாங்கி பாட் பண்ணேன். பட் இதில் வந்து மிக்சடாக இருக்குது. இதில் வந்து ஐஸ்வர்யாவோட ஒரு வெரைட்டிஸும் இருக்குது. பட் இது என்ன வெரைட்டிஸ்ன்னு தெரில. இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இது ஒரு எல்லோ கலர், இதுவும் மைக்ரோ பவுல் தான் நினைக்கிறேன். பவுல் லோட்டஸாக இல்லை பவுல் லோட்டஸாக தான் இருக்கும். இதில் வந்து மிக்சடாக ஆயிடுச்சு. எப்படி டியூபர்ஸ் மாறுனுச்சுன்னு தெரியல. பட் பார்ப்போம். இதில் வந்து செப்பரேட் பண்ண முடியாது, இது மிக்சர் டியூபர்ஸாக தான் போட்டாகணும். ஆனால் நிறைய முட்டை எடுத்திருக்காங்க இவங்க, எக்கச்சக்கமான முட்டு. நான் நிறைய கட் பண்ண வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு சூப்பரான வெரைட்டிஸ். பட் இது எனக்கு நேம் என்னங்கிறது அக்யூரேட்டாக எனக்கு தெரியல. அந்த ஐஸ்வர்யா முட்டு மாதிரியே இருக்குது. பட் அதுவும் எனக்கு அந்த மெச்சூரான ப்ளூம்ஸ் வரல. அதனால் எனக்கு இது கண்டுபிடிக்கவே முடியல. இதெல்லாமே அந்த இன்னொரு கலர் ஃப்ளவர் தான். இது வந்து
டியூபஸ் வந்து ரெண்டாக இருந்தது. நான் வந்து இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று பார்ட் பண்ணி கொடுத்தேன். பட்டு தனித்தனியாக நான் அந்த டியூபஸை போட்டிருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரே வெரைட்டிஸ்னு நான் வந்து போட்டேன். பட்டு இந்த டைம் மாறிடுச்சு எனக்கு. ஓகே, அது ஒரு ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து அஃபெக்ஷன் 16. இவங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ப்ளூம்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்கங்க. நேற்று க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 மொட்டை உடச்சிட்டேன். இன்னும் நிறையா மொட்டு இருந்தாங்க. நேற்று ஒரு 2 to 3 மொட்டு பக்கமாக என் கைப்பட்டே உடஞ்சிருச்சு. அடுத்தது ஃபேரி கோல்டு. இவங்க ஒரு காஸ்ட்லியான ஒரு வெரைட்டிஸ் வாங்கியிருக்கேன். பட் அது ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம், இதை நேமாக ரெக்கவர் பண்ணி கொஞ்சம் இது வந்து புது வெரைட்டிஸு. இது வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது. இது பாவோ இதுவும் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கல. இதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த சைடு வந்து ஒதுங்கி போய் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட காவேரி பாருங்கள், நல்லா வளர்ந்து எவ்வளோ பெரிய இலையாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. மொட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இருக்காங்க. சூப்பராக வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா வளர்ந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு இருக்குது. இவ்வளோ பெரிய லீவ்ஸ் வந்து மயூரியோட நல்லா அவ்வளோ பெரிய இலையாக இருக்காங்க. இவங்க சூப்பராக நல்லா ப்ளூமாக இருக்காங்க. இந்த சைடு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கம்மியாக இருக்குது. எனக்கு அந்த சைடு தான் கொஞ்சம் பெஸ்ட்டுகள் தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்காங்க. இவங்க நம்மளுடைய ஸ்வேதா பாருங்கள், அடுத்தடுத்த மொட்டு வந்து அங்கே வந்துட்டுருக்காங்க. இவங்களையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்னும் ஒரு சில வெரைட்டிஸ் வந்து நான் இப்போ தான் கீழே பாட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா க்ரோ ஆகட்டும். நான் க்ரோ ஆன வாட்டி நான் அப்டேட் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சின்ன லோட்டஸ் கார்டன்ஸ். ஒரு கொஞ்சம் வெரைட்டிஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட லோட்டஸில் இருக்குது. லோட்டஸில் வந்து இது கார்டன் டூர்னு சொல்ல முடியாது. விரல் விட்டு எண்ணீரில் நமக்கு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது லோட்டஸில். ஆனால் இந்த மாதிரி மொட்டுக்கள் அந்த ஃப்ளவர் ஓப்பன் ஆகும்போது அப்படியே ஒரு ஃபுல் வியூஸ் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஐ எம் வெயிட்டிங். ஃபுல்லாக என்னால் எடுக்க முடிஞ்சுன்னா நான் அந்த மாதிரி, ஏன்னா அப்பப்போ வாங்கி அப்பப்போ ரீபார்ட் பண்ணி கொடுக்குறேன்னா அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுக்கா ஓப்பன் ஆகிறதுக்கு நான் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் பார்ப்பேன். பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்காங்கன்னு பாருங்கள். இதுதான் நாங்கள் நம்மளோட சின்ன லோட்டஸ் கார்டன். இது கார்டன் சொல்கிறத விட சின்ன ஒரு லோட்டஸ் வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம். இவ்வளோ தான் இதுக்குன்னு ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஓகே, தேங்க்யூ. நம்மளோட கார்டன்ஸ் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு ஃபாலோ தட்டி விட்டுட்டு போங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச் வீடியோஸ் வெயிட் பண்ணி பண்ணுறதுக்கு. எனிவே தேங்க்யூ.